வணக்கம். சாதி அப்படிங்கிறது ஒரு சமூகத்தின் குப்பை, ஒரு சமூகத்தின் சாக்கடை. அதை சுத்தம் செய்வதற்கு பதிலாக அதை வாரி தலையில் போட்டுக்கொண்டு அதுதான் நம் பெருமை என்று கம்பட்டம் அடிக்கிறோம். சாதி என்ன செய்யும்? ஒன்னு சாகடிக்கும், அப்படி இல்லையா ஒன்னா இருக்க மக்களை பிளவுபடுத்தி சண்டையை மூட்டிவிடும். அதுதான் இந்த சாதிங்கிற மண்ணாங்கட்டி இத்தனை வருஷமாக இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு. மீண்டும் மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. ஒண்ணுல ரெண்டு, பொண்ணு பையன் 2 பேரு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தரங்கம்பாடி மிகவும் பேமஸான ஒரு சுற்றுலா தலம். அது அந்த தரங்கம்பாடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல சாத்தங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. பட்டியலத்தை சேர்ந்த பார்த்திபன் என்ற 19 வயது இளைஞனும் பிரியதர்ஷினி என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 18 வயது சிறுமியும் காதலித்திருக்கிறார்கள். இவரது காதலும் பெண் வீட்டாருக்கு தெரிந்து அந்த பையன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. 29ஆம் தேதி பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஜூன்ல 30ஆம் தேதி காலையில அந்த சாத்தங்குடிங்கிற பகுதியில ஒரு வயல்வாய்க்கால் ஓரமுள்ள ஒரு கொட்டாயில அந்த படத்தை நான் உங்களுக்கு பாட்டுறேன், நீங்க பாருங்க. அந்த பகுதியில தூக்கில் தொங்கியபடி 20 உடல்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. பார்க்கும் போதே மனசு பதறுதுங்க. அந்த கைத்தை அறுத்து காவல்துறையினர் தூக்கிட்டு வராங்க பாருங்க. அதை நம்மளால ஒரு 3வது மனுஷனா வந்து ஏற்றுக்க முடியல. உண்மையிலே அங்க ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னா அதை எப்படி இந்த சாதிங்கிற சைக்கோட்டனத்தால அந்த பெற்றோர்கள் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சாலே பதவதக்கிடுங்க. ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் படிக்க வச்சு சாதிங்கிற பேர்ல கொன்று புதைக்கிறதுக்கு எதுக்குங்க புள்ள பெத்துக்கணும்? எதுக்குங்க குடும்பம்? நம்ம சாதி தான் முக்கியம் சொல்லிட்டு காலை மாதிரி அலைஞ்சிட்டு போயிடலாமே. மதம் பிடிச்சி யானை எப்படி ஒத்த யானையே அலையுதோ அது மாதிரி ஒத்த காலையே அலைஞ்சிட்டு போயிடலாமே. சாதி தான் எனக்கு பெருசுனா கல்யாணமே பண்ணிக்காதீங்க, புள்ள குட்டியை பெத்துக்காதீங்க. உங்களுக்கு சாதி முக்கியமா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு சாதி முக்கியம் இல்லைன்னு சொன்னா அதை நான் கொண்டுடுவோம் அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? ஒரு பையனா 19 வயசு பையன் அவங்க அடிச்சுக்கிட்டு அழுவதெல்லாம் பாக்குறவங்க நம்மளாலே தாங்கிக்க முடியலங்க. அவ்வளவு வேதனையா இருக்கு. தென் தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடந்தா மட்டும் கடந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கின்ற அரசியல் கட்சிகள் இன்னும் எதுவுமே வாய திறக்கல. களத்துல விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு ஆதரவா நின்று போராடிட்டு இருக்காங்க. வேற எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் கூட தெரிவிக்கல. காவல்துறையை கேட்டா இது தற்கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பையன் வீட்டார் பட்டியலத்தை சேர்ந்த பையன் வீட்டார் பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காவல்துறை முழுக்க அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு, எங்களோட நியாயத்தை கேட்க கூட காவல்துறை தயாரா இல்ல, எங்களை மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. தெரியும். சத்தமா பேசுங்க, தைரியமா பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நின்றுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நைட்ல எத்தனை மணிக்கு போனா என்னன்னு தெரியல. ஆனா பொண்ணையும் புள்ளையும் அவங்களே கொண்டுட்டாங்க. ஆனா அவங்க பொண்ணு தப்பு பண்ணிருக்கு. என் புள்ள தேடி போடல, எங்க புள்ள தேடி போடல, அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? பொண்ணை கண்டிச்சிருக்கணும். ஊரா விட்டு புள்ள, ஊரு தாய்க்கு ஒரே புள்ள. அந்த புள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இது மாதிரி செய்யலாமா தம்பி? செய்யக்கூடாது தானே. அது வந்து போலீஸ்காரங்க தெரியல. போலீஸ்காரங்க எல்லாமே அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. கைது பண்ணிட்டாங்களா? சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணல. கைது பண்ணாத நாங்க வந்து கேஸ் போடுங்க, கேஸ் போட்டு நாங்க அப்பதான் நாங்க வந்து எங்க பிள்ளைங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேஸ் போடுறத அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அம்மா வயசானவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? இத்தனை அரசியல் கட்சி இருக்கீங்க, எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, எத்தனை ஊடகங்கள், எத்தனை விவாதங்கள் இதை பற்றி எழுந்திருக்கின்றன? தென் தமிழ்நாட்டில் நடந்தா மட்டும்தான் அது ஆணவ கொலையா? டெல்டா பகுதியில் நடந்தா அது ஆணவ கொலை இல்லையா? டெல்டா பகுதியில் நடக்கின்ற ஆணவ கொலைகள் பெரும்பாலும் மூடி மறைக்கப்படுகின்றன. அப்படியே வெளியே தெரிந்தாலும் அந்த செய்தி பெரிதாக்காமல் மூடி அமுக்கப்படுகின்றன.